இந்த சிக்கல் தொடக்கத்திலேயே எந்த கேள்வியை முதல்ல முன்வைத்திருக்கணும்னா, தகுதி தேர்வு என்பது யாருக்கு, தகுதி தேர்வு என்பது எதற்கு என்ற இந்த 2 கேள்வியை எழுப்பி இந்த 2 கேள்விக்கான விடையை முதல்ல நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனால் ஒரு தகுதி பெறாத ஆசை இன்றைக்கு அவங்களுக்கு தகுதி தேர்வு இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது, அவங்க கட்டாயமாக அவங்க ஓய்வு பெற்று போய்விடலாம், பணியிலிருந்து போய்விடலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ அவர்கள்கிட்ட படித்து பட்டம் வாங்கினார்களே அந்த பட்டம் செல்லுமா செல்லாதா? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது நிச்சயமாக நியாயமற்றது. நீட் என்பது ஒரு சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். அவங்களோட கருத்துக்கள் தெரிவித்து வராங்க. உங்களோட கருத்து? ஒரு ஆசிரியராக அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் என்றால், இடைநிலை ஆசிரியராக நியமிக்கப்படுறவங்களுக்கு மேல்நிலை பள்ளிக்கல்வி முடித்த பிறகு கல்வியல்ல ஒரு பட்டய படிப்புன்னு ஒன்று இருக்குது. 2 ஆண்டுகள் அவங்க ஒரு பட்டய படிப்பு படிக்கிறாங்க, டிப்ளமா இன் எஜுகேஷன் படிக்கிறாங்க. அந்த தொடக்கப்பள்ளிக்கான அந்த பட்டய படிப்பு, அந்த பட்டய படிப்பில் மாணவர்கள் உளவியலிலிருந்து மாணவர்கள் ஒவ்வொரு பாடமும் கற்கணும்னா அந்த கற்றல் கற்பித்தலை மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு எவ்வாறு பாடங்களை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு உதவணும் என்ற பயிற்சியை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். எனவே பயிற்சி பெற்ற ஒரு பட்டயம் பெற்ற ஒருவர் தான் தொடக்கப்பள்ளியில், அது அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறும் பள்ளியால் நியமிக்கிறாங்க. அதே போல் பட்டதாரி ஆசிரியர்கள் என்று வருகின்ற போது 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவங்க எந்த பாடத்தை நடத்த போகிறாங்களோ அந்த பாடத்தில் ஒரு பட்டம் பெற்றிருப்பார்கள். அந்த பாடத்தில் பட்டம் பெற்ற பிறகு அவங்க கல்வியல்ல ஒரு பட்டம் பெற்றிருப்பார்கள், பிஎட், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். அந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பாடத்திட்டத்திலே அவங்க எந்த பாடத்தை கற்பிக்க போகிறார்களோ அந்த பாடத்தை கற்பிப்பதற்கு உண்டான கல்வியல் செயல்பாட்டு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும், உளவியல் மாணவர்களுடைய உளவியலை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அவர்கள் படித்திருப்பார்கள். பிஎட் வாங்கினவங்க தே ஆர் ரிஜிஸ்டர்டு டீச்சர்ஸ். அவங்க பிஎட் கொடுத்த உடனே அவங்க ஆசிரியராக பணியாற்றுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பது தான் அதற்கு பொருள். இதுவே ஒரு கல்வியல்ல பட்டயமோ அல்லது கல்வியல்ல பட்டமோ பெற்றுவிட்ட ஒருவருக்கு அதற்கு பிறகு மீண்டும் அவர் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு ஒரு தகுதி தேர்வு என்பது வேண்டுமா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அது எந்த வகையில் அவர்களை அந்த தேர்வு எந்த வகையில் அவர்களை தகுதிப்படுத்த போகுது? அப்போது கல்வியல் தகுதி இல்லாதவர்கள் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு தகுதியற்றவர்களுக்கு தான் பல்கலைக்கழகம் கல்வியல் பட்டம் கொடுத்ததான்ற கேள்வி எழுது. நீங்கள் பிஎட் முடித்ததுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் எழுதுங்க, அந்த டெஸ்ட் எழுதுனா நீங்கள் தகுதி பெற்றவரா தகுதி பெறலையான்னு நாங்கள் சோதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தால் அப்போ பல்கலைக்கழகத்தையே நீங்கள் கேள்விக்குள்ளாக்குறீங்க. அப்போ கல்வியல் பட்டம் என்பதை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஆக இந்த சிக்கல் தொடக்கத்திலேயே எந்த கேள்வியை முதல்ல முன்வைத்திருக்கணும்னா, தகுதி தேர்வு என்பது யாருக்கு, தகுதி தேர்வு என்பது எதற்கு என்ற இந்த 2 கேள்வியை எழுப்பி இந்த 2 கேள்விக்கான விடையை முதல்ல நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் அந்த 2 கேள்வியும் எழுப்பாமல் சட்டத்தில் ஒரு அகாடமிக் அத்தாரிட்டியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஒரு கல்வியல் ஆணையத்தை நியமிச்சிருக்காங்க. அந்த அகாடமிக் அத்தாரிட்டி, அந்த என்சிடின்னு சொல்லப்படுற நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் சொல்லப்படுற தேசிய ஆசிரியர்களுக்கான அந்த அமைப்பு ஒரு தகுதியை சொல்கிறது. அந்த தகுதிப்படி நீங்கள் இருக்கணும் என்றால் முதல்ல என்சிடிஇ நிர்ணயித்த அந்த தகுதி நியாயமானதா என்றதை கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த கேள்விக்குள்ளே போகாமல் டெட்டில் தேர்ச்சி பெறாதவர்கள் பணியில் நீடிக்கலாமா, டெட்டில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு நாம் பதவி உயர்வு கொடுக்கலாமா என்ற விவாதம் நடத்துவது என்பது நிச்சயமாக நியாயமற்றது. அரசு தரப்பில் தொடங்கி உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கிலிருந்து உச்சநீதிமன்றம் வழக்கு வரைக்கும் அடிப்படையான இந்த கேள்வியை எழுப்பி அதற்கான விடையை யாரும் காண முற்படலை. அதாவது தகுதி என்றால் எதற்கு, யாருக்கு அந்த தகுதி தேர்வு நடத்தணும், தகுதி தேர்வின் அவசியம் என்ன என்ற கேள்விக்குள்ளே போகலை. இந்த சிக்கல் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், 2009ஆம் ஆண்டு கல்வி உரிமை சட்டம் ஏப்ரல் 1, 2010 இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வந்தது. தமிழ்நாட்டில் 2012 அதனுடைய விதிகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது.
எனவே அந்த விதிகளின்படி ஒருவர் என்சிடி எதை தகுதி என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த தகுதியை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்சிடி என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் டிப்ளமா வச்சுருக்காங்களோ கல்வியல்ல, யாரெல்லாம் வந்து டிகிரி வச்சுருக்காங்களோ, பட்டம் வச்சுருக்காங்களோ, அவர்கள் தாள் 1 தகுதி தேர்வு எழுதுனா அவங்க வந்து 5ஆம் வகுப்பு வரைக்குமோ, தாள் 2 தகுதி தேர்வு எழுதுனா அவங்க 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்குமோ எடுப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று அந்த விதிகள் வந்து சொல்லுது. இந்த விதிகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கு. நாம் இந்த உச்சநீதிமன்றத்துக்கிட்ட நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஐயா இந்த என்சிடி கொடுத்த விதியே நியாயமானதா, இந்த சட்டத்தில் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த விதி என்பது நியாயமானதா என்பதை ஏன் வந்து விசாரிக்கலை என்பது தான். இந்த விதியே நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விதியே ரத்து பண்ணணும் இல்லைங்களா? இந்த விதியை ரத்து பண்ணாமல் விதி நியாயமா நியாயம் இல்லையா என்பதை பற்றி விவாதிக்காமல் விதியில் இவ்வாறு இருப்பதனால் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று உத்தரவிடுவது என்பது எந்த வகையில் நியாயம்னு கேட்கறது தான். காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ 2012 இந்த அறிவிக்கை வந்த பிறகு ஒருவர் வந்து பதவி உயர்வு பெறணும் அல்லது வந்து ஒருத்தர் நியமிக்கப்படணும்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2 அந்தந்த தகுதிக்கு தகுந்தாற் போல் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ 2012 நியமிக்கப்பட்டவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையோ வேறு பள்ளிகள்லையோ நியமிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் 2012 இருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக அவர்கள் வந்து வகுப்பு நடத்தியிருக்காங்க. கல்வியல் செயல்பாட்டில் அவர்கள் மீது எந்த குறையும் கண்டுபிடிக்கலை. அவங்களுக்கு பாடம் தெரியலன்னு யாரும் சொல்லலை, பாடத்தை ஒழுங்காக நடத்த தெரியலன்னு யாரும் சொல்லலை, நடத்தையின் மீது எந்த புகாரும் எழலை. அரசினுடைய சட்டத்திட்டத்தின்படி பராமரிக்க வேண்டிய ஆவணங்களை பராமரிப்பதில் அவர்கள் மீது எந்த குறையும் வந்து கண்டுபிடிக்கலை. இப்போ அவர்கள் கீழ் படித்தவர்கள், அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் ஆசிரியராக இருந்து அவர்களில் யாரெல்லாம் படித்தார்களோ அந்த மாணவர்கள் இப்பொழுது 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து பட்டம் முடித்து பலர் வந்து இன்றைக்கு பல துறைகளில் பணியாற்றிட்டு இருப்பாங்க. அப்படி என்றால் ஒரு தகுதி பெறாத இன்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து தகுதி தேர்வு இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து கட்டாயமாக அவங்க ஓய்வு பெற்று போய்விடலாம், பணியிலேருந்து போய்விடலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ அவர்கள்கிட்ட படித்து பட்டம் வாங்கினார்களே அந்த பட்டம் செல்லுமா செல்லாதா? அவங்கக்கிட்ட படித்தவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களே அந்த தேர்ச்சி பெற்றது செல்லுமா செல்லாதா என்ற மிக முக்கியமான கேள்வி எழுது இல்லையா? இங்கே 2 கோணத்தில் இதை நம்ம பார்க்கணும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இயற்கை நியதின்னு சொல்லுவாங்க. இயற்கை நியதியின் படி பார்த்தால் ஏற்கனவே அடிப்படையான கல்வியல் தகுதி பெற்றவர்கள், அந்த தேதியில் எது தகுதியாக இருக்கணுமோ அந்த தகுதி இருந்தவர்கள், அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் தான் வந்து அவங்களுடைய பணி அனுபவத்தின் காரணமாக அவங்க வந்து பதவி உயர்வு பெற்றிருக்கலாம். எனவே அவர்கள் வந்து கல்வியிலேயோ அல்லது பாடத்திலேயோ தகுதி அற்றவர்கள் கிடையாது. 2வது 10 ஆண்டுகளாக அவர்கள் பணியாற்றிய அனுபவம் இருக்குது, 5 ஆண்டுகளாக அவங்க பணியாற்றிய அனுபவம் இருக்கலாம். அந்த அனுபவத்தை எல்லாம் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். 2வது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு இருக்குது. ஒரு விதி வந்து இதுக்கு பொருந்துமா பொருந்தாதா, ஏன் பொருந்தாது, எதற்கு இவர்களை இப்படி கட்டாயப்படுத்தணும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் நாம் அதை குறித்து இன்றைய சூழலில் பொருத்தி பார்த்தாலும் சரி, இயற்கை நீதி பற்றி பார்த்தாலும் சரி, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது நிச்சயமாக வந்து நியாயமற்றது. இது வந்து பல கேள்விகளை மீண்டும் மீண்டும் எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. என்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அரசு உதவி பெறும் அரசு உதவி பெறாத 2 வகையான சிறுபான்மை பள்ளிகளுக்கும் கல்வி உரிமை சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. சட்டமே செல்லாதுன்னு சொன்னதுக்கு பிறகு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளும் சரி, அதன் கீழ் உருவாக்கப்பட்ட தகுதிகளும் சரி, எதுவுமே பொருந்தாது என்றுதான் பொருள். அப்போ மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றம் 2 முறை தீர்ப்பில் ஒரு முறை சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷனில் ஒரு முறை சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன பிறகு 2 முறை விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட வழக்கில் மீண்டும் மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வுக்கு சிறுபான்மையினர் பள்ளிக்கு இது பொருந்துமா பொருந்தாதா என்பதை பற்றி விவாதிக்கிறதுக்கு மீண்டும் இந்த வழக்கை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலுமே நியாயமற்றது. அடிப்படை கல்வி தகுதி அப்படின்னு சொல்லப்படுற எந்த பாடத்தை நடத்துகிறாங்களோ அந்த பாடத்தில் பட்டமோ, கல்வியில் பட்டயமோ அல்லது வந்து பட்டமோ பெற்றிருந்தால் அவர்கள் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தான். வட இந்தியாவில் சில மாநிலங்களில் பேரா டீச்சர்னு இருந்தாங்க. பேரா டீச்சர் அப்படின்னு சொன்னால் முழுமையான கல்வி தகுதி பெறாதவர்கள், அதாவது பட்டம் பெற்றிருக்க மாட்டார்கள், அவர்கள் எழுத படிக்க தெரியும்,
அது மட்டுமே இருந்திருக்கும். வேற வழியே இல்லை, ஆசிரியர்கள் இல்லைன்ற காரணத்தால் அவர்களை வந்து அவங்க ஆசிரியரை நியமிச்சிருக்கலாம். இப்போ கல்வி உரிமை சட்டம் வந்ததுக்கப்புறம் அப்படி எந்த விதமான அடிப்படை தகுதி இல்லாதவர்களை நீங்கள் நியமிக்க முடியாதுன்றதுனால ஒரு அடிப்படை தகுதி வேணும்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த பேரா டீச்சருக்கு தான் ஒரு தகுதி தேர்வு தேவைப்படுமே தவிர ஏற்கனவே பட்டம் பெற்றவருக்கு இன்னொரு தகுதி தேர்வு என்பது நிச்சயமாக தேவையற்றது. இந்த கூறுகளை அரசு வந்து பரிசீலித்து இந்த தீர்ப்பு மறுபரிசீலனை செய்வதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு நாடணும், அல்லது அதற்கு தகுந்தாற்போல் சட்டங்களை இயற்றுவதற்கு நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் முன்வர வேண்டும். இப்போ வந்து டெட்டு தேர்ச்சி தேர்வை வந்து நீட் தேர்ச்சி தேர்வோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போது ஒரு தரமான ஆசிரியர்களோ அல்லது மருத்துவர்களோ கொண்டு வரதுக்கு ஒரு தனி அடுத்தபடி, அதாவது கல்விக்கு அடுத்தபடியான ஒரு தேர்வு வந்து தேவைப்படுது அப்படின்னு ஒரு குழுவான மக்கள் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தகுதியற்றவர்கள் மட்டுமே நீட்டின் மூலமாக மருத்துவர் ஆக முடியும் அப்படின்றத தான் சமீபத்தில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுற 2023 2024 பிஜி நீட்டில், முதுகலை நீட்டில் 0% எடுத்தவங்க, நெகட்டிவ் மார்க் எடுத்தவங்க கூட சேரலாம் என்ற அளவில் வந்து இன்றைக்கு செய்திகளை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடந்த காலகட்டத்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல், உயிரியல் 3 பாடத்திலையும் சமமாக 70% 80% மேலே பெற்றவர்கள் மட்டுமே இடஒதுக்கீட்டில் எந்த இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருந்தாலும் எம்பிபிஎஸ் சேர முடியும்னு இருந்தது. ஒரு பாடத்தில் 0 வாங்கிட்டு அல்லது ஒரு பாடத்தில் வந்து மிக குறைந்த மதிப்பெண் எட்டுட்டு இன்னொரு பாடத்தில் 100 மார்க் எடுத்துட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு எம்பிபிஎஸ் எல்லாம் கொடுத்துடல. அன்றைய தேதியில் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியிலையும் பயாலஜிலையும் சமமான மதிப்பெண் பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும்னு இருந்தது. உண்மையிலேயே ஆழமாக கொடுக்கப்பட்ட பாடத்தை படித்தவர்கள் மருத்துவத்தின் மீதும், மருத்துவம் படித்த பிறகு தன்னுடைய பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் கொண்ட பலரால் மருத்துவராக முடிந்தது. நீட் என்பது ஒரு சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். அந்த சூதாட்டம் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், நீட் ஸ்கோரில் அதிகமான மதிப்பெண் பெற்றவர்கள் அரசு இடங்களில் முறைப்படி சேர்ந்துடுறாங்க. அரசு இடம் முடிந்த பிறகு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தனியார் நிர்வாக ஒதுக்கீடு என்று வருகின்ற போது அங்கே யாரால் பணம் கட்ட முடியுதோ அவங்க தான் படிக்கிறாங்க. 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் அப்படின்னா 75 லட்சத்துலேருந்து 1.25 கோடி ரூபாய் கட்ட முடியும்னா எம்பிபிஎஸ். உங்களுக்கு 1 கோடியிலிருந்து 3 கோடி 5 கோடி என்று செலவு செய்ய முடிந்தால் எம்டிஎம்எஸ். அப்போ மதிப்பெண் அதிகமாக பெற்றிருந்தால் கூட யாருக்கெல்லாம் வந்து அவ்வளவு பணம் கட்ட முடியாதோ அவர்கள் வந்து விலகுறாங்க. அவர்களை விட குறைவான மதிப்பெண் பெற்றவங்க தான் பணம் இருக்குன்ற காரணத்தால் எம்பிபிஎஸ்க்கும் சரி எம்டிஎம்எஸ்க்கும் சரி சேர முடியுதுன்றதை கடந்த பல வருடங்களாக நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே நீட் என்பது உண்மையிலே திறன் வாய்ந்த மாணவர்களை மருத்துவம் படிக்க விடாமல் தடுக்கிறதுன்றதை பார்த்தோம். எனவே நீட் என்பது தகுதிப்படுத்தவே இல்லை, வணிக மையத்தை ஒழிக்கலை, அது தகுதியானவர்களை மேலேயும் கூட்டிட்டு வரல. அதே போல தான் டெட்டை வந்து நீட்டோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டெட்டுன்றது ஒரு ஆசிரியருக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்றது தான். ஆசிரியருக்கு தகுதி என்பது பல்கலைக்கழகம் ஒரு பிஎட் கொடுத்துருக்குல்ல, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துருக்குல்ல. பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்ன அர்த்தம்? கல்வியல்ல பட்டம். கல்வியல்ல பட்டம் எப்போ கொடுப்பாங்க? ஒரு ஆசிரியர் பணியாற்றக்கூடிய அனைத்து திறன்களையும் பெற்றிருக்கிறார்னு சொன்னால் தான் கொடுக்க முடியும். எனவே ஒரு பட்டம் கொடுத்து ஒரு பல்கலைக்கழகம் வந்து நீ ஆசிரியராக பணியாற்றுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறாய்ன்னு சொன்ன பிறகு மீண்டும் இன்னொரு தகுதி தேர்வு தேவையா என்பது தான். அந்த தகுதி இல்லாதவர்களுக்கு தான் நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தணும். ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் நடத்தலாம். ஆனால் ஏற்கனவே டிப்ளமாவோ டிகிரியோ வாங்கியிருக்காங்க, முறைப்படி இருக்காங்கன்னா அந்தந்த வகுப்புக்கு உண்டான டிப்ளமா அல்லது டிகிரி பெற்றிருக்கிறவங்கள அதற்கு மேல் இன்னொரு தகுதி தேர்வு என்பது தேவையில்லை. அதனால தான் நான் தொடக்கத்திலேயே கேட்டேன், தகுதி என்றால் என்ன, எதை தகுதி என்று சொல்கிறோம், யாருக்கு அந்த தகுதி தேர்வு நடத்தணும் என்ற தெளிவு நமக்கு இருக்குமே ஆனால் இத்தகைய கேள்விகளுக்கு நாம் பதில் தேட முடியும். கல்லூரிகளில் வந்து இயல்பாக லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கிறது போல் பிஎட்லேயும் டெட் எக்ஸாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது எவ்வளோ சாத்தியமாக இருக்குது? ஒரு சிலபஸ், ஒரு பாடத்திட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாடத்திட்டத்தில் அவர்களுடைய
தேவைக்கு தகுந்தாற் போல, பள்ளிக்கூடம்னா வயதிற்கு தகுந்தாற் போல், உயர்கல்வி அப்படின்னு வந்துட்டா எந்த துறையில் அவர்கள் பணியாற்ற போகிறார்களோ அந்த துறைக்கு தேவையான ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆசிரியர், பொறியாளர், மருத்துவர், இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், தொழிற்கல்வி. அப்போது எந்த ப்ரொஃபஷனுக்கு அவங்க போகிறாங்களோ அந்த ப்ரொஃபஷனுக்கு தேவையான அனைத்து கூறுகளும் அந்த பாடத்திட்டத்தில் இருக்கும். எனவே நீங்கள் அந்த பாடத்திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் கூடுதலாக பாடங்களை நீங்கள் சேர்க்கலாம். அந்த பாடங்களை முறைப்படி படித்து அந்த பாடங்களை வெளிப்படுத்தக்கூடிய திறன்கள் அவங்களுக்கு இருக்கான்னு சோதிக்கிறதுக்கு மதிப்பீட்டு முறையை நீங்கள் வந்து வலுப்படுத்தலாம். எனவே பாடத்தை வலுப்படுத்துவது, பாடத்தை கற்பதற்கான சூழல்களை இன்னும் வலுப்படுத்துவது, மதிப்பீட்டை வலுப்படுத்துவது என்பதுதான் நியாயமே தவிர தேர்வுக்கு மேல் தேர்வு நடத்துவது மட்டுமே ஒருத்தரை தகுதிப்படுத்தி விடாது.